சார் இப்போ 30 lakh ஜாப்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, அது எக்ஸ்டெண்டட் ஒரு பர்டன் ஃபர்தர் பர்டன் ஆல்ரெடி வந்து டெட்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, ஃபர்தராக பர்டன். வேலை இல்லாமை சுமை இல்லையா? வேலையில போட்டா சுமைங்கிறீங்க, வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை தானே. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த 30 லட்சமும் சாங்ஷன்டு போஸ்ட், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர்களை நியமிக்கணும்னா ஒரு ஆசிரியர் இருந்தால் ஓராசிரியர் பள்ளிகளே இந்தியாவில் பல லட்சம் இருக்கு. ஒரு ஆசிரியர் பள்ளியில் 5 வகுப்புகள் இருந்தால் ஒரு ஆசிரியர் எப்படி 5 வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பார்? அதுவே வேலை இல்லாமையே மிகப்பெரிய சுமை. அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே கல்வித்துறையில் மிகப்பெரிய சுமை. வேலையில் பூர்த்தி செய்தால் சுமைங்கிறது நிதி சுமை, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு சாங்ஷன் போஸ்ட் ஏற்கனவே இது தேவைன்னு தானே நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த சுமையெல்லாம் இந்த நாடு ஏற்றுக்கணும். ஏன்னா வேலை இல்லாமை என்பது அதை விட மிகப்பெரிய சுமை. வங்கியுடைய கட்டமைப்பை மாற்ற வேண்டாம். வங்கிக்கான விதிகள், கடன் யாருக்கு தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்ற விதிகளை மாற்றினாலே போதும். உதாரணத்துக்கு 2004லேருந்து 2014 வரைக்கும் ஏராளமான பேருக்கு கல்வி கடன் கிடைச்சது. ஏராளமான பேருக்கு. எங்கள் ஊரில் ஒரு நரிக்குறவர் மகனுக்கு கல்வி கடன் கிடைச்சி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டதாரி ஆகியிருக்கார். ஆக அதே வங்கி தான் இப்போ இருக்கு. இன்னைக்கு ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? பிணையம் இல்லாமல், கொலாட்ரல் இல்லாமல் ஏன் கல்வி கடன் கிடைக்க மாட்டேங்குது? கொலாட்ரல் கொடுக்கறவங்களுக்கு கல்வி கடன் கிடைச்சிருது. அவங்க ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் தான். நரிக்குறவர் மகனுக்கு இன்னைக்கு கல்வி கடன் கிடைக்குமா? ஆக கட்டமைப்பை மாற்ற வேண்டாம், விதிகளை செம்மையாக திருத்தி எழுதி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே வங்கிகளுடைய நடவடிக்கை மாறிவிடும். சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்கார். அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்க போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா. செஞ்சாங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? ஆக தேர்தலுக்கு முன்னாடி 100 ரூபா குறைக்கிறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகு 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். வயநாடு அரசியல் கொள்கைகளை பற்றி பேசுவோம். ஆமா, தேர்தல் வாக்குறுதி இல்லை, போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம். GST 2.0. இந்த GST சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க. ஜூலை மாதம் 1 தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது. 3 மாதம் தள்ளி போடுங்க, புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றோம். இல்லை நான் ஜூலை 1ஆம் தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம்.
நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க. பெரிய முதலாளிகளாகட்டும், சிறு தொழிலாகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க. எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆக ஜிஎஸ்டி 2.0 நாங்கள் தெளிவாக இருக்கோம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம்.